ஆரோக்கியம், கல்வி, பேரிடர் நிவாரணம், சிவில் உரிமைகள் போன்ற அரசு பின்தங்கும் துறைகளில் சிவில் சமூக அமைப்புகள் முக்கிய பங்காற்றுகின்றன. இருப்பினும் இந்திய அரசு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை சந்தேக கண்ணோட்டத்துடனேயே அணுகி வந்துள்ளது. மேலும் FCRA எனப்படும் 2010ஆம் ஆண்டின் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டத்தை பயன்படுத்தி அவற்றின் செயல்பாடுகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. இந்த வார தொடக்கத்தில் 2026ஆம் ஆண்டின் FCRA திருத்த விதிகள் அறிவிக்கப்பட்டன. இதன்படி 2010ஆம் ஆண்டின் FCRA சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் தாங்கள் பதிவு செய்யும் போது குறிப்பிட்ட செயல்பாடுகளில் மட்டுமே ஈடுபட வேண்டும் என்றும் அந்த செயல்பாடுகளையும் அந்தந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்குள் மட்டுமே சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை தங்களது சமூக ஊடக கணக்குகள், இணையதளங்கள், வெளியீடுகள் என்னென்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதோடு அரசியல் உள்ளடக்கம் கொண்டவற்றை பரப்புவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகள் அனுமதிக்கப்படாத நோக்கங்களுக்கு நிதியை பயன்படுத்தினால் கடுமையான அபராதங்களை விதிக்கின்றன. அதோடு இதற்கு முந்தைய ஒற்றை பதிவு கட்டண முறைக்கு மாற்றாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எந்தெந்த பணிகளில் ஈடுபட விரும்புகிறார்களோ அந்த ஒவ்வொரு வகை பணிக்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அல்லது யூனியன் பிரதேசத்திற்கும் தனித்தனி கட்டணங்களை செலுத்த வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய முறை விதிகளின்படி செயல்படுவதற்கான செலவுகளையும் பதிவு செய்வது தொடர்பான பணிகளையும் அதிகரிக்கின்றன. இத்தகைய நடவடிக்கைகள் வெளிப்படைத்தன்மை, நடுநிலைமை, தேசிய பாதுகாப்பு ஆகியவற்றை மேம்படுத்துகின்றன என்று அரசாங்கம் வாதிட்டாலும் இந்த விதிகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பணிகளை முடக்குவதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளன என்பது தெளிவாகிறது. FCRA செயல்படும் விதம் எப்போதும் அவ்வளவு வெளிப்படைத்தன்மையுடன் இருப்பதில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் MP ஜான் பிரிட்டாஸ் சமீபத்தில் புகார் தெரிவித்ததைப் போல கடந்த 10 ஆண்டுகளில் தெளிவற்ற காரணங்களுக்காக 20,000க்கும் மேற்பட்ட பதிவுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையிலும் FCRA பதிவு ரத்து செய்யப்பட்ட பதிவு புதுப்பிக்கப்படாத அமைப்புகள் குறித்த நாடாளுமன்ற கேள்விகள் ரகசியம் என்று கூறி நிராகரிக்கப்பட்டுள்ளன. வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதற்கு பதிலாக இந்த புதிய விதிகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு கூடுதல் தடைகளையும் கடமைகளையும் சுமையாக ஏற்றி ஒரு அச்சுறுத்தும் சூழலை உருவாக்க மத்திய அரசு நினைக்கிறது என்ற கவலைகளை எழுப்புகின்றன. 2022ஆம் ஆண்டின் நோயல் ஹார்பர் வழக்கில் உச்சநீதிமன்றம் இறையாண்மையையும் தேசிய பாதுகாப்பையும் காரணம் காட்டி கடுமையான 2020ஆம் ஆண்டின் FCRA திருத்தங்களை உறுதி செய்தது. இருப்பினும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் உள்ளிட்ட சிவில் சமூக அமைப்புகளின் உரிமை சார்ந்த செயல்பாடுகளை அரசியல் தன்மை கொண்டவை என்று வகைப்படுத்திய விதிகளை 2020ஆம் ஆண்டில் நீதிமன்றம் தளர்த்தியது. மேலும் கட்சி அரசியலுக்கும் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான அன்றாட பணிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டையும் சுட்டிக்காட்டியது. ஆனால் இப்போதைய புதிய விதிகள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக தொடர்ந்து வாதாடுவதையும் அரசியல் உள்ளடக்கத்தையும் தகுதி நீக்கத்திற்கான காரணங்களாக முன்வைக்க முயல்கின்றன. பதிவு ரத்து செய்யப்பட்ட, பதிவு ஒப்படைக்கப்பட்ட, புதுப்பிக்கப்படாத தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சொத்துக்களை அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி கைப்பற்றுவதற்கு அனுமதிக்கும் திருத்தங்களை மார்ச் 2026இல் மத்திய அரசு முன்மொழிந்தது. குறிப்பாக சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களிடமிருந்து எழுந்த கடுமையான எதிர்ப்புகளை தொடர்ந்து அந்த முன்மொழிவு நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்போது புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள விதிகள் குடிமை சமூக பணிகளுக்காக வெளிநாட்டு நிதியை பயன்படுத்தும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை முடக்குவதற்கான மற்றொரு வழியாக தோன்றுகின்றன. மத்திய அரசு இந்த தண்டனைக்குரிய விதிகளையும், குறிப்பாக பலமுறை கட்டணம் செலுத்துதல் தொடர்பான விதியையும், அரசியல் உள்ளடக்கம் தொடர்பான விதியையும் திரும்ப பெற்று நியாயமான விதிகளை நடைமுறைப்படுத்த வேண்டும்.